ஒரு கேள்வி கேக்குறேன், உங்க கார் ஒரு அசட்டா? நீங்க கஷ்டப்பட்டு லோன் போட்டு வாங்கின உங்க சொந்த வீடு ஒரு அசட்டா? 99% பேரு எஸ் கண்டிப்பா அது அசட் தான், அது என் சொத்து அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ரிச் டேட் புவர் டேட் புக்க எழுதின ராபர்ட் கியோஸ்கி என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க சொந்த வீடு அசட் கிடையாது, அது ஒரு லயபிலிட்டி. உங்க கார் ஒரு லயபிலிட்டி. இத கேட்ட உடனே உங்களுக்கு கோபம் வரலாம். 50 லட்சம் போட்டு வீடு வாங்கியிருக்கேன், அது என் சொத்து இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம இவ்வளவு நாளா தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்கோம். ரிச் பீப்புள் யோசிக்கிற விதமே வேற. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க தயாரா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பினான்சியல் வேர்ல்ட்லயே ரொம்ப முக்கியமான பாடம், அசெட் வெர்சஸ் லயபிலிட்டிஸ். நீங்க சிஏ படிக்க வேணாம், எக்கனாமிக்ஸ் தெரிய வேண்டாம், இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நமக்கு சொல்லி கொடுத்த டெபினிஷன் வேற, ஆனா ரியல் லைஃப் டெபினிஷன் வேற. இன்னைக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து இது அசெட்டா இல்ல லயபிலிட்டிஸான்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. தி கோல்டன் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள், குழப்பிக்கவே வேண்டாம். ராபர்ட் கியோஸ்கி ரெண்டு ரூல் தான் சொல்றாரு. நம்பர் 1, அசெட் சொத்து. எதெல்லாம் உங்க பாக்கெட் குள்ள பணத்தை கொண்டு வருதோ அதுதான் அசெட். நீங்க வேலைக்கு போகலனாலும் தூங்கிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வாடகை வர்ற வீடு, பங்குச்சந்தை முதலீடு, இல்ல லாபம் தர்ற ஒரு தொழில். நம்பர் 2, லயபிலிட்டி. எதெல்லாம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அது லயபிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு உங்க கார், பெட்ரோல், சர்வீஸ் செலவெல்லாம் இருக்கும். கிரெடிட் கார்டு லோன், பர்சனல் லோன். அப்புறம் ஆச்சரியமா இருந்தாலும் உண்மை, நீங்க குடியிருக்கிற சொந்த வீடு. தி ஹவுஸ் கான்ட்ரோவர்சி. இப்போ அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஏன் சொந்த வீடு லயபிலிட்டி? இத நல்லா கவனிங்க. நீங்க ஒரு வீட்டை 50 லட்சத்துக்கு லோன் போட்டு வாங்குறீங்க. அந்த வீட்டுல நீங்க தான் இருக்கிறீங்க. இப்போ மாசம் மாசம் என்ன நடக்குது? மாசம் 30,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்க. வருஷத்துக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறீங்க. பெயிண்ட் அடிக்க, ரிப்பேர் பார்க்க, மெயின்டெனன்ஸ் செலவு பண்றீங்க. அதாவது அந்த வீடு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. கேஷ் ஃப்ளோ இஸ் நெகட்டிவ். அப்போ பினான்சியல் டிக்ஷனரி படி அது லயபிலிட்டி தான். அப்போ வீடே வாங்க கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. வாங்கலாம், ஆனா அது அசெட் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வீடு வாங்குங்க. அதே வீட்டை நீங்க வாடகைக்கு விட்டு வர்ற ரெண்ட் 35,000 ரூபாயா இருந்தா உங்க இஎம்ஐ 30,000னா மீதி 5,000 ரூபாய் உங்க பாக்கெட் குள்ள வருது. அப்ப மட்டும்தான் அது அசெட். தி கார் வெர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போதான் இது இன்னும் தெளிவா புரியும். ஒரு மிடில் கிளாஸ் நபர் கையில ஒரு 10 லட்சம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவாரு? உடனே ஒரு புது கார் வாங்குவாரு. கார் ஷோரூம்ல இருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷமே காரோட மதிப்பு 10% குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பெட்ரோல், இன்சூரன்ஸ், சர்வீஸ்னு மாசம் மாசம் பணம் வெளியே போகும். 5 வருஷம் கழிச்சு அந்த காரை வித்தா 4 லட்சம் கூட தேராது. இது லயபிலிட்டி. ஆனா ஒரு ரிச் மைண்ட் செட் இருக்கிறவரு என்ன பண்ணுவாரு? அதே 10 லட்சத்தை எடுத்து நிலத்திலேயோ இல்ல நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ போடுவாரு. அது வருஷம் வளரும். 5 வருஷம் கழிச்சு அது 15 லட்சமா மாறி இருக்கும். அதுல வர்ற லாபத்தை வச்சு அவங்க கார் வாங்குவாங்க. இப்போ புரியுதா? டோன்ட் பை லயபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட், பை அசெட்ஸ் ஃபர்ஸ்ட். சரி, காரு, வீடெல்லாம் அசெட் இல்லனா வேற எதை தான் வாங்குறது? எதெல்லாம் உண்மையான அசெட்ஸ்? இத நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் அசெட்ஸ்னு பார்த்தா ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ், இதுல இருந்து டிவிடெண்ட் அல்லது இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வரும். ரியல் எஸ்டேட்னு பார்த்தா வாடகைக்கு விடக்கூடிய வீடு இல்ல கடை, இதுல இருந்து நமக்கு ரெண்டல் இன்கம் வரும். கமோடிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டா கோல்ட் இல்ல சில்வர் வந்து வாங்கலாம். இது பணத்தை பாக்கெட்டுக்கு கொண்டு வரலனாலும் இதோட மதிப்பு கூடிக்கிட்டே போகும். இல்ல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா இதுதான் இருக்கிறதுலயே பெரிய அசெட், உங்க மூளை. நீங்க கத்துக்கிற புது விஷயங்கள் அல்லது யூடியூப் சேனல் மாதிரி ஒரு டிஜிட்டல் அசெட். இதுக்காக நீங்க ஒரு தடவை உழைச்சா போதும், அது காலம் பூரா உங்களுக்கு காசு கொடுக்கும். ரிச் வெர்சஸ் புவர் மைண்ட் செட். கடைசியா ஒரு சின்ன கம்பாரிசன். தி புவர் கேட்டகரி, வருமானம் அவங்களுக்கு வரும், சாப்பாடு வாடகைக்கே சரியா போயிரும். இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். தி மிடில் கிளாஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு வருமானம் வரும், கடன் கட்டி கார், வீடு வாங்குவாங்க, அதனால செலவு அதிகமாகும், திரும்பவும் வேலைக்கு போவாங்க. இது ஒரு ராட் ரேஸ். தி ரிச், இந்த கேட்டகரியில உள்ளவங்களுக்கு வருமானம் வரும், அதை வச்சு அசெட்ஸ் வாங்குவாங்க, அந்த அசெட்ஸ் இன்னும் நிறைய பணத்தை உருவாக்கும், அந்த பணத்துல ஜாலியா வாழ்வாங்க. லெட் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ, டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. சோ இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க, போன மாசம் வாங்கின பொருள்ல எதெல்லாம் அசெட், எதெல்லாம் லயபிலிட்டின்னு. இனிமே உங்க சம்பளத்துல ஒரு சின்ன பகுதியாவது அசெட்ஸ் வாங்க யூஸ் பண்ணுங்க. அது 500 ரூபாய் எஸ்ஏபியா கூட இருக்கலாம், ஆனா அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். அடுத்த வீடியோல இன்ஃப்ளேஷன், பணம் வீக்கம்னா என்னங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். நீங்க மிஸ் பண்ணாம இருக்க தாட் ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்து கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.